மிக பழமையான டென்மார்க் தேசத்தில் ரோத்கர் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவர் தனது வீரர்களுக்காக ஹேரோட் என்ற ஒரு பிரம்மாண்டமான விருந்து மண்டபத்தை கட்டினார். அங்கு மன்னரும் அவரது வீரர்களும் மகிழ்ச்சியாக விருந்துண்டு இசை பாடி மகிழ்ந்தனர். ஆனால் இந்த மகிழ்ச்சியான சத்தம் அந்த பகுதியின் ஏரிக்கு அடியில் வசித்து வந்த கிரெண்டல் என்ற கொடூரமான அரக்கனுக்கு பிடிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த அந்த அரக்கன் நள்ளிரவில் மண்டபத்திற்குள் புகுந்து வீரர்களை கொன்று தின்னத் தொடங்கினான். தொடர்ந்து 12 ஆண்டுகள் இந்த துயரம் நீடித்தது. இந்த செய்தியை அறிந்த கீட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த இளம் வீரனான பீவுல்ஃப் ரோத்கர் மன்னருக்கு உதவ முன்வந்தான். பீவுல்ஃப் தனது வீரர்களுடன் டென்மார்க்கிற்கு வந்திறங்கினான். ஒரு இரவில் கிரெண்டல் மண்டபத்திற்குள் வந்தபோது பீவுல்ஃப் எந்த ஆயுதமும் இன்றி வெறும் கைகளால் அந்த அரக்கனுடன் போரிட்டான். போரின் முடிவில் கிரெண்டலின் ஒரு கையை பீவுல்ஃப் வேரோடு பிடுங்கி எறிந்தான். பலத்த காயமடைந்த கிரெண்டல் தனது குகைக்கு தப்பி ஓடி அங்கு உயிரிழந்தது. மகிழ்ச்சியில் இருந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு ஆபத்து வந்தது. தனது மகனின் இறப்பிற்கு பழிவாங்க கிரெண்டலின் தாய் இங்கு வந்து மன்னரின் நெருக்கமான அமைச்சரை கொன்றாள். பீவுல்ஃப் மீண்டும் துணிச்சலுடன் அந்த அரக்கியை தேடி அவள் வசித்த ஏரிக்குள் குதித்தான். ஏரியின் அடியில் இருந்த குகையில் அவளுடன் கடும் போர் புரிந்தான். சாதாரண வாள்களால் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியில் அங்கிருந்த ஒரு மாயாஜால வாளை கொண்டு அவளது தலையை துண்டித்து கொன்றான். மீண்டும் வெற்றி வீரனாக திரும்பிய பீவுல்ஃபிற்கு மன்னர் பல பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். அதன் பிறகு பீவுல்ஃப் தனது சொந்த தேசமான கீட்லாண்டிற்கு திரும்பி அங்கு 50 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தான். அவன் வயதான காலத்தில் அவனது தேசத்தில் இருந்த ஒரு டிராகன் பொக்கிஷத்தை திருடிய ஒருவனால் கோபமடைந்து கிராமங்களை எரிக்கத் தொடங்கியது. வயதான நிலையிலும் பீவுல்ஃப் தனது மக்களுக்காக அந்த டிராகனை எதிர்க்கச் சென்றான். அவனது மற்ற வீரர்கள் பயந்து ஓடிய நிலையில் விக்லாஃப் என்ற ஒரே ஒரு வீரன் மட்டும் அவனுடன் துணையாக நின்றான். இருவரும் இணைந்து அந்த டிராகனை கொன்றனர். ஆனால் டிராகனின் நச்சுப்பல் பட்டதால் பீவுல்ஃப் பலத்த காயமடைந்து உயிர் துறந்தான். இறப்பதற்கு முன் விக்லாஃபை அடுத்த மன்னனாக அறிவித்தான். பீவுல்ஃபின் உடல் எரிக்கப்பட்டு அவனது நினைவாக ஒரு பெரிய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. தோல்வியே காணாத ஒரு மாவீரனாக பீவுல்ஃபின் புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது.